வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் தெற்கு ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகம், கேரளா, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆந்திராவின் சில பகுதிகள், புதுச்சேரி, இந்த பகுதிகள் எல்லாமே அடக்கும். இந்த தெற்கு ரயில்வேவுக்குட்பட்ட ரயில்களில் 2025 மற்றும் 26ஆம் நிதியாண்டில் அதிக வருமானம் ஈட்டிய ரயில்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 50 ரயில்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதில் தமிழகத்திலிருந்து இயங்கக்கூடிய 5 ரயில்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெயின் விவேக் எக்ஸ்பிரஸ். கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு 9 மாநிலங்களை கடந்து திப்ருகர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது 157 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி கடந்த நிதியாண்டில் முதல் இடத்துல இருக்கிறது. அதே மாதிரி 11வது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் நாகர்கோவிலிருந்து சென்னை வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். 6.59 கோடி ரூபாய் வருமானம் இந்த ரயிலுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து 22வது இடத்துல தான் ஒரு தமிழ்நாட்டு ரயில் இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு கேரளா வழியாக புனே செல்லக்கூடிய ரயில் 5.14 கோடி ரூபாய் வருமானத்தோடு 22வது இடத்துல இருக்கு. அதுக்கடுத்து 34வது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் கன்னியாகுமரியில இருந்து கேரளா வழியாக பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ். 4.04 கோடி ரூபாய் வருமானம் போன ஆண்டு ஈட்டிருக்கு. இந்த பட்டியலில் 40வது இடத்துல இருக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். சென்னை வரைக்கும் கன்னியாகுமரியிலிருந்து தினமுமே கூட்டமாக ஓடக்கூடிய இந்த ரயிலில் 3.76 கோடி ரூபாய் வருமானம் கடந்த ஆண்டு ஈட்டியிருக்காங்க. இதெல்லாம் டிக்கெட் எடுத்து போனவங்களுடைய வருமானம். இன்னும் சில ரயில்களில் டிக்கெட் எடுக்காமல் போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஸோ அதெல்லாம் சேர்த்தா இன்னும் மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, சென்னைக்கு நாகர்கோவிலிருந்து வரக்கூடிய வந்தே பாரத் ரயிலுக்கான வரவேற்பு அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்கான வரவேற்பு அதிக அளவில் இருக்குது. இந்த 2 ரயில்கள் மட்டும்தான் தமிழகத்திற்கு உள்ள ஓடக்கூடிய ரயில்கள். நன்றி, வணக்கம்.